இது என்னங்கம்மா? இது இப்ப நீங்க உள்ள வச்சிருக்கிறது என்னது? இதுதான் சாமி ஒயின்ங்கிறது. இது வடிக்கிறோம். இப்ப இதெல்லாம் இங்க வச்சிருக்கிறது என்னங்கம்மா? கட்டி கட்டி அது ஃபுல்லா ஒயின் சாமி. குடத்துல வந்து சர்க்கரையும் கருப்பையும் போட்டு எல்லாமே கட்டி வச்சிருக்குது. அந்த குடத்துக்குள்ள ஒயின் இருக்குது. இந்த குடத்துக்குள்ள எத்தனை நாளா வச்சிருக்கீங்க இது? இது வந்து உங்களுக்கு ஒரு 5 மாசம். 5 மாசம் ஆயிடுச்சு இல்லைங்களா? இது நெல்லிக்காய். இது வந்து ஒன்னி வடிச்சிடலாம். இது அடுத்தது வடிக்கிறதுக்கு எடுக்கிறது. இது ஒரு கருப்பாயிரும். அந்த காய் எத்தனை மாசம் வைக்கணும்னு சொன்னீங்க? இது 3 மாசம் மேக்சிமம். கிட்டத்தட்ட 100 நாட்கள். ஆனா ஒரு வருஷம் வேணாலும் வைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அதுல நல்லா ஒரு பெனிஃபிட் இருக்குது. நல்லா ஊறும். ஆமா, நல்லா ஊறும். எல்லாம் ஆர்கானிக். அந்த கருப்பட்டியில ஊறுறதுனால கண்ணே அது காய் கருப்பாயிருது. அந்த கருப்பட்டி சர்க்கரை ஊறுது இல்லையா? சில பேர் இப்படி இந்த மாதிரி மேல ஊற பூசணம் வந்துருது. அவங்கனால வச்சுக்க முடியறது இல்ல. என்னம்மா நீங்க சொல்ற மாதிரி தான் போட்டா எல்லாம் பூசணம் வந்துடுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அவங்க செய்முறை சரியில்லை. அதனால நல்லா கட்டி வச்சிருவோம். ஆமாங்க, நல்லா கட்டி வச்சிருவோம். இப்ப மூடி மூடி வச்சிருக்கீங்களாங்கம்மா? ஆமா சாமி. இதெல்லாம் என்னது? இதுல பூரா இது இருக்குது சாமி. இது ஒண்ணு வடிக்கல. இது கடைசி ஆயிடுச்சு. ஒயின் தான் இதெல்லாம். ஆமா, இதெல்லாம் ஒயின். உள்ள ஒயின் தான். ஆமா, அப்படியே ஸ்மெல் அப்படியே மாதிரி இழுக்குதுங்களே. ஆமா, குட்டிச்சுடுனா ஒரு சிலருக்கு வயிறு கும்முனுக்குது இல்லையா? அந்த ஒயின் குட்டிச்சுடுனா அப்படியே ஏப்பம் வரும். அப்படி ஏப்பம் வரும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. எத்தனை கூட வச்சிருக்கீங்கம்மா இந்த மாதிரி? இது எங்க வீட்டுக்காரர் இருந்த போதெல்லாம் 50 கூட 60 கூட வச்சிருப்போங்கன்னு. இப்போ பண்ண முடியறது இல்ல, காயும் கம்மி ஆயிடுச்சு. அதனால ஒரு 25 குடம் அளவா. 25 குடம். அது போக நீங்க இப்ப 25 குடம்ங்கிறது ஒரு குடத்துக்கு 5 லிட்டர் வந்தாலே ஒரு 100 லிட்டருக்கு மேல ஆயிடுச்சுல. அப்புறம் ஒரு 100 லிட்டருக்கு மேலேயே அப்புறம் விக்குது அப்படின்ட்டு அப்படியே இப்ப எல்லாம் போய் இது கடையில வாங்கி வாங்கி இந்த பச்சை காய ஜூஸ் போட்டு குடிச்சு பழகிட்டாங்கன்னு இதனோட தன்மை தெரியறது இல்ல. அது வந்து நார்மலா இருக்கிறவங்க குடிக்கலாம். இது வந்து வியாதி, வயிறு கும்முன்னு இருக்கிறது, தொப்பை வருது, கையெல்லாம் இங்க தடுப்பா வருது, அது பூரா கரைச்சிரு. இங்க கழுத்துல எல்லாம் கட்டி வந்துச்சுன்னா அதெல்லாம் கரைச்சிரு. இதுல அத்தனை இது இருக்குது. இது குடிச்சு பழகணுங்க இதை குடிக்கிறாங்க. வயிற்றுல அல்சர் வருது, புண்ணு வருதுன்னாக்க இது வந்து கூலிங் தானே, அதனால குடிச்சுக்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு. அப்படியே பழகி போச்சு. அவங்க குடிச்சிட்டு நல்லானா அப்புறம் மறுபடியும் குடிக்க வேண்டியது இல்லை. இது எப்பவுமே குடிக்கணும்னு இல்லை. அந்த வியாதி இருக்கிறப்ப அப்புறம் இல்லைன்னா நம்மளுக்கு தேவைக்கு வேணும்னா குடிச்சுக்கலாம், இல்லாட்டி விட்டுருலாம்.